إن بيتا أنت ساكنه ليس محتاجا إلى السروج. மாணவ கண்மணிகளே, இந்த ஷமாயிலுடைய மஜ்லிஸ் எனக்கு முன்னால் பேசிய யூசுப் மௌலானா சொல்லி காமிச்சதை போல ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு பகுதியாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகு திருவதனத்தையும் அவர்களுடைய நற்குணங்களையும் அவர்களுடைய செயல்களையும் அவர்களது ஆடைகளையும் அவர்கள் எப்படியெல்லாம் பழகினார்கள், எப்படியெல்லாம் அடுத்தவர்களுடன் அவர்கள் பழகினார்கள், நடந்து கொண்டார்கள், நடந்து காட்டினார்கள், பிறரை நடக்க வைத்தார்கள் என்பதையெல்லாம் அழகாக சொல்லி வரக்கூடிய இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அத்தனை வர்ணனைக்கு பிறகு கடைசியாக ஒரு பாவை கொண்டு வருகின்றார்கள். இவ்வளவு மேன்மைக்குரியவர்கள், அழகு திருவதனம், ஆஹா எப்படியெல்லாம் அவர்களை வர்ணித்து அப்படிப்பட்ட கண்மணி நாயகத்தை பார்க்கக்கூடிய நசீபு நம் அனைவருக்கும் வேண்டும் என்கின்ற ஆவலை தூண்டுகின்ற விதயத்திலே கடைசியாக கொண்டு வந்தார்கள் ருயத் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மனாம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே காணக்கூடிய பாக்கியம் எப்படிப்பட்டது, அதை நாம் அல்லாஹ்விடத்திலே ஆவல் வைத்து கேட்க வேண்டும் என்கின்ற விதத்திலே கடைசியாக கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதனுடைய முதல் ஹதீஸ், ஹத்தஸனா முஹம்மது இப்னு பஷார் ஹத்தஸனா அப்துர் ரஹ்மான் இப்னு மஹதி ஹத்தஸனா சுஃபியான் அன் அபி இஸ்ஹாக் அன் அபில் அஹ்வஸ் அன் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال من رآني في المنام فقد رآني فإن الشيطان لا يتمثل بي. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், என்னை யாராவது கனவிலே பார்க்கின்ற பாக்கியத்தை பெறுவாரேயானால், என்னை கனவிலே பார்க்கின்ற பாக்கியத்தை ஒரு மூமின் பெறுவானேயானால் அவன் நிச்சயமாக என்னைத்தான் பார்த்தான். அடுத்து சொல்கிறார்கள், ஷைத்தான் என்னுடைய கோலத்தை எடுப்பதற்கு அவன் தகுதி பெற மாட்டான், அதற்கு அல்லாஹ் அனுமதிக்கவில்லை என்று சொல்கின்றார்கள். இதில் என்ன தெரியுது? ஷைத்தான் எந்த கோலத்தை எடுக்க முடியும், ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய கனவிலே காட்டப்படுகின்றார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய திருவதனத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கின்றது என்று சொன்னால், அது பெருமானார் அவர்களாகத்தான் இருக்க முடியும், வேறு யாராகவும் இருக்க முடியாது. எனவே அந்த பாக்கியத்தை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, மூசா நபி அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹோட பேசுறாங்க. அவங்க பேர் என்ன? கலீமுல்லா. மூசா நபிக்கு பேரு கலீமுல்லா, அல்லாஹுடன் பேசுபவர்கள், அல்லாஹுடன் உரையாடக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள். அல்லாஹுடன் உரையாடி அல்லாஹுடைய கலாமை கேட்டு அந்த அழகிலே மயங்கி சொக்கி ஒரு கட்டத்திலே சொல்லுகின்றார்கள், ரப்பி அரினி, உன்னுடைய கலாம் இவ்வளவு அழகானதாக இருக்கும் என்று சொன்னால், ரப்பே நான் உன்னை பார்க்க விரும்புகின்றேன் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். அதனால இவ்வளவு அழகான ஹதீஸுகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வர்ணனைகள் குறித்து வர்ணித்த இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பார்க்கின்ற ஆவல் நமக்கு வர வேண்டும் என்று நமக்கு ஆர்வப்படுத்துகின்றார்கள். அன்பர்களே, பெருமானாரை பார்க்கின்ற விஷயத்திலே சஹாபாக்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்க? உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஒரு தடவை ஒரு சஹாபி பெருமானார் முன்னிலையில் ரொம்ப சஞ்சலத்தோடு உட்கார்ந்துருக்கிறாங்க, கஷ்டப்படுற மாதிரி உட்கார்ந்துருக்கிறாங்க. பெருமானார் கேட்குறாங்க, என்ன உங்களுக்கு, ஏன் மனசு கவலையாக இருக்கிறீங்க, உங்களுடைய முகத்தில் ஒரு சோகம் தெரியுதே அப்படின்னு கேட்கும்போது அந்த சஹாபி என்று சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் இங்கே உலகிலே உங்களுடன் வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கின்றான். இங்கே உங்கள் கூட உட்கார்ந்து உங்கள் அழகு முகத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் வீட்டுக்கு போனதுக்கு பிறகு மனைவி மக்களுடன் இருக்கின்ற பொழுது உங்களை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆவல் எனக்கு வருகிறது. அப்படி வந்துருச்சுன்னு சொன்னால், யா ரசூலல்லாஹ்,
உங்களுடைய இல்லம் நோக்கி வருகின்றோம், பள்ளியை நோக்கி வருகின்றோம், உங்கள் மஜ்லிஸை நோக்கி வந்துடுறோம், உங்கள் முகத்தை பார்த்த உடனே சந்தோஷமாக இருக்குது, அந்த கவலையெல்லாம் மறந்து போயிடுது. எனக்கு என்ன கவலைன்னு சொன்னால், உலகத்தில் இப்படி உங்களோட இருந்து உங்களுடைய முகத்தை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கக்கூடிய நான் நாளை மறுமையிலே சுவர்க்கம் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது, சுவனபதியிலே நான் இருப்பேன் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது. ஆனால் யா ரசூலல்லாஹ், உங்களுடைய அந்தஸ்தோ உங்களுடைய மகாம் அது எங்கே இருக்கும்? நீங்கள் எங்கே இருப்பீர்கள்? நான் சுவனபதியிலே நான் எங்கே இருப்பேன்? அங்கே சுவனம் கிடைத்ததற்கு பிறகும் கூட உங்களுடைய முகத்தை பார்க்கக்கூடிய நசீபு இல்லாமல் நான் கஷ்டப்படுவேனே. சுவனம் வந்ததற்கு பிறகும் கூட, சுவனத்துடைய அத்துணை நியாமத்துகளும் கிடைத்ததற்கு பிறகும் கூட உங்களுடைய முகத்தை பார்க்காமல் என்னால் இருக்க முடியாது யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லும்போது, நண்பர்களே, இதில் என்ன விளங்குது நமக்கு? அந்த சஹாபி சொர்க்கம் போகிறதுல அவங்களுக்கு சந்தேகம் ஏற்படலை. சொர்க்கத்துக்கு போலான்னு நினைக்கிறாங்க, சொர்க்கத்தை அல்லாஹ் கொண்டு போயிடுவான்னு நினைக்கிறாங்க. சொர்க்கம் நியாமத், மிகப்பெரிய நியாமத். சொர்க்கத்தை அல்லாஹ் வர்ணிக்கிறானா இல்லைங்களா? அதனுடைய அழகை பற்றி அல்லாஹ் எப்படி எல்லாம் வர்ணிக்கின்றான். ஆறுகள் ஓடுது, அவருடைய முத்துக்கள், எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் வர்ணிக்கின்றான். அவ்வளவும் தெரியுது சஹாபிக்கு. ஆனால் எல்லா நியாமத்தும் இருக்குது. சொர்க்கத்துக்கு போன பிறகும் கூட உங்கள் முகத்தை, திருமுகத்தை நான் பார்க்க முடியவில்லை என்று சொன்னால், யா ரசூலல்லாஹ், அந்த சொர்க்கம் எனக்கு சொர்க்கமா இருக்காது என்றாங்க. அன்பர்களே, அதனால் சுவனத்தையும் கூட சுவனமாக ஆக்கி வைப்பது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்குதல் என்பதுதான் என்பதை அந்த சஹாபி நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். கொஞ்ச நேரம் பெருமானார் அமைதியாக இருக்கிறாங்க. ஆயத்து வருது, فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ مِنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ. பெருமானார் யார் அல்லாஹ் ரசூலுக்கு வழிபட்டாங்களோ நபிகளோடு நீங்கள் இருப்பீங்க, கவலைப்படாதீங்க என்று அல்லாஹ் அவர்களுடைய கவலையை தீர்த்து வைக்கிறான். அன்பர்களே, அதனால என்னென்று சொன்னா, பெருமானார் அவர்களை பார்க்குதல் தான். அதில் தான் சஹாபாக்களுடைய ஆசை எல்லாம் அதில் தான் இருந்தது. நம்ம சர்க்கார் சொல்றாங்க இல்லைங்களா? சர்க்கார் என்ன சொல்றாங்க? தீகர் ஜலீஹா आशिक यूसुफ, तीगर ज़लीखा आशिक यूसुफ, आशिक खुदाई तुम्हारी मैं वारी तुम पर जाऊं नबी जी. या रसूल अल्लाह, யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விரும்பினார்கள். யாரு? ஜுலைஹா அலைஹிஸ்ஸலாம். அரபகத்து பெண்மணி. அந்த ஊரில் மிஸ்ரில் இருந்த எல்லா பெண்களும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விரும்பியதாக வரலாறு சொல்கிறது. ஆனால் யா ரசூலல்லாஹ், உங்களை பொறுத்தவரை நிலைமை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய படைப்புகள் எத்தனை இருக்குமோ அத்தனையும் உங்களை பார்ப்பதற்கான ஆவலிலே இருக்குதுன்னு நம்ம சர்க்கார் சொல்றாங்க இல்லைங்களா? அடுத்து சொல்றாங்க, பெருமானாரை பார்ப்பதை எப்படியெல்லாம் சொல்கிறார்கள். அடுத்து சொல்றாங்க சர்க்கார், जल्दी न करो ए मलकल मौत खुदारा, जल्दी न करो ए मलकल मौत खुदारा. ஒரு சம்பவத்தை வர்ணிக்கிறார்கள் சர்க்கார். கடைசி நேரத்தில், என்னுடைய மௌத்துடைய நேரத்தில் மலக்குல் மௌத்து வந்துடுவார். மலக்குல் மௌத்து வருவாங்க. வந்து ரூஹை எடுக்கலான்னு வரும்போது நான் அவங்க கிட்ட சொல்லுவேன், ஜல்தி ந கரோ, மலக்குல் மௌத் அவர்களே, நீங்கள் ரூஹ வாங்குங்க, ஆனால் நான் இல்லைன்னு சொல்லலை, கொஞ்சம் நிதானம், கொஞ்சம் நிதானம். முஜே திக் ஜாய முஜே ருஹே ஸைபாய முஹம்மத். பெருமானாருடைய அழகு திருமுகம் சற்று தெரியட்டும், அதை நான் பார்த்துக்கிறேன், அப்புறம் வர்றேன்னு சொல்றாங்க. இந்த நேரத்தில், மௌத்துடைய நேரத்தில், ரூஹை வாங்குவதற்காக வேண்டி வரக்கூடிய மலக்குல் மௌத்தை அவங்கள பார்த்து சொல்றாங்க, கொஞ்ச நேரம் இருங்க, பெருமானாரை நான் ஒரே ஒரு முறை பார்த்து விடுகிறேன், அதுக்கு பிறகு அவர்களுடைய பொற்பாதங்களை முத்தமிட்டவனாக நான் வந்துடுறேன்னு சொல்றாங்க. இப்படியெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆவலை நம்முடைய சர்க்கார் ஸல்லல்லாஹு அவர்கள் இப்படியெல்லாம் சொல்கிறார்கள். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித முகத்தை, திருமுகத்தை நாம் கனவிலே
காணுவது மிகப்பெரிய பாக்கியம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் மேலும் ஒன்றையும் நாம் சேர்த்து கேட்க வேண்டும். என்ன சொல்லணும்? யா அல்லாஹ், பெருமானாருடைய திருமுகத்தை நாங்கள் பார்த்ததற்கு பிறகு, சம்பவத்தில் வருதா இல்லைங்களா, காசிம் புலவர்னு நினைக்கிறேன், அவங்க பேர் மறக்கிறேன், நைட் அவங்க கனவுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கின்றார்கள். பார்த்துட்டு அவங்களுடைய வழக்கம் எப்படி இருந்துச்சான், அவங்க படுக்கிறதுக்கு முன்னாடி தலவாணிக்கு கீழே சுண்ணாம்பை வைத்திருப்பார்கள். பெருமானாரை பார்க்கணுன்ற ஆசை அவங்களுக்கு ரொம்ப காலம். தமிழகத்தினுடைய ஆஷிக் புலவர் அவர்கள். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பெருமானார் அவர்களுடைய கனவிலே வருகிறார்கள். வந்ததற்கு பிறகு அவங்க என்ன செய்கிறாங்க, தலவாணிக்கு கீழே இருக்கிற அந்த சுண்ணாம்பை எடுத்து 2 கண்ணிலையும் போட்டுட்டு அவங்க சொல்கிறாங்க, 2 கண்களிலிருந்து ரத்தம் வடிகிறது, பார்வை போயிடுச்சு. மனைவியை கூப்பிட்டு சொல்கிறாங்க, இன்று இரவு பெருமானாரை நான் பார்த்து விட்டேன், அவர்களை பார்த்ததற்கு பிறகு நான் யாரையும் பார்ப்பதற்கு தயாராக இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒரு சஹாபி சொன்னாங்க இல்லையா, ஒரு தோட்டத்தில் அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்தினுடைய செய்தி வருது. அங்கேயே அவங்க துவா கேட்குறாங்க, யா அல்லாஹ், என்னுடைய பார்வையை நீ போக்கிவிடு. யாரு? சஹாபி. அவங்களுக்கு தெரியாததல்ல. குர்ஆனை பார்ப்பது இபாதத், குர்ஆனை பார்ப்பது இபாதத், குர்ஆனை பார்ப்பது இபாதத், காபத்துல்லாவை பார்ப்பது இபாதத், எல்லாம் தெரியும். ஆனால் கண் பார்வை போயிடுச்சுன்னு சொன்னா இபாதத் செய்வதற்கு கூட கஷ்டமாக இருக்கும், அதுவும் தெரியும். ஆனால் அந்த சஹாபி அவர்கள், இவ்வளவு நாட்கள் நான் பெருமானாரை பார்த்து கொண்டிருந்தேன், இனி அவர்களை உலகிலே பார்க்க முடியாது என்று ஆனதற்கு பிறகு இந்த உலகிலே இருக்கக்கூடிய எதையுமே நான் பார்க்க தேவையில்லை என்று அல்லாஹ்விடத்திலே துவா செய்தார்கள். துவா செஞ்சது மட்டுமல்ல, துவா செஞ்சது அவங்க அல்லாஹ்வும் கபூல் செஞ்சான். அல்லாஹ் கபூல் செஞ்சு அவர்களுடைய பார்வை அல்லாஹ் போக்கிவிட்டான், வரலாறு சொல்கிறது. அதனால அன்பர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கக்கூடிய பாக்கியம் நமக்கு வேண்டும் வேண்டும், அதை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். ஆனால் அவர்களை பார்த்ததற்கு பிறகு, அவர்களை பார்த்ததற்கு பிறகு, யா அல்லாஹ், இதுவெல்லாம் தீமையானதோ அதையெல்லாம் பார்க்கக்கூடிய நசீபு எங்களுக்கு வேண்டும் என்பதையும் கேட்க வேண்டும். அதனால தான் பல பெரியார்கள், நம்ம சர்க்கார் சொன்னாங்க இல்லைங்களா, எப்போ பார்க்க ஆசைப்படுறாங்க, எப்போ பார்க்க ஆசைப்படுறாங்க, அல்லாஹு அக்பர், மவுத்துடைய நேரத்தில். ஏன்னா கண்ணை கசக்கி மூடும்போது இனி யாரையும் பார்க்க முடியாது என்று ஆனதற்கு பிறகு அப்பொழுது பெருமானாரை பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றார்கள். அவங்க அதனால தான் அப்படி துவா கேட்குறாங்க. அது மட்டுமல்ல, அடுத்து ஒருவர்களை சொல்கிறாங்க இல்லைங்களா, நான் மௌத்தின் மீது குர்பான் ஆகுகின்றேன், என்னுடைய மரணத்தின் மீது நான் அர்ப்பணம். இதில் எனக்கு ஏற்படக்கூடிய மரணம் இருக்குது இல்லையா, அதன் மீது நான் அர்ப்பணம். ஏன்? நானுடைய மரணத்திற்கு பிறகுதான் கபரிலே சென்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க முடியும் என்பதால் அந்த மரணத்தையும் நான் விரும்புகின்றேன் என்று சொன்னார்கள் அல்லவா. இப்படியெல்லாம் பெருமானாரை பார்ப்பதை, அவர்களுடைய திருமுகத்தை பார்ப்பதை நம்முடைய ஷேഖனா சர்க்கார் கபிலா அவர்கள் நமக்கு ஆர்வமூட்டி இருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து வரக்கூடிய இதில் இன்ஷா அல்லாஹ் அடுத்த மஜ்லிஸுகளில், அடுத்த வருஷமும் பிள்ளைகள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம், இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வருடமும் இந்த மீலாதுடைய மாதத்திலே ஷமாயிலுடைய மஜ்லிஸுகள் நடத்தப்பட வேண்டும். பெரியார்கள் நமக்கு விளக்கம் கொடுக்க வேண்டும். இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க இல்லைங்களா, என்னுடைய கிதாப் எந்த வீட்டில் இருக்குதோ, இந்த கிதாப் பெருமானார் அவர்களுடைய பேச்சுக்கள் இதில் இருப்பதனால ரசூலுல்லாஹோட பேசக்கூடிய கிதாப் இது. அந்த கிதாபு இருக்கிறதே பாக்கியம்னு சொன்னாங்கன்னு சொன்னால் அந்த கிதாபை வாசிக்குதல், அந்த கிதாபை நாம் விளங்குதல், இதெல்லாம் மிகப்பெரிய பாக்கியம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய உள்ளங்களிலே நம்முடைய ஈமானை அதிகரிக்க செய்வானாக. வாஹிர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். நம்முடைய மதரசாவின் முதல்வர் உஸ்தாத் தாளாளர் உஸ்தாத் அவர்களுக்கு சால்வை போர்த்தி நினைவு பரிசு வழங்குவார்கள். முஸ்தஃபா